Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா சிம்பிளா ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு இது. அதை செய்யறதுக்கு ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு லோட்டஸ் சீட் எடுத்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன்ல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. இதை வந்துட்டு நம்ம நெய்லாம் எதுவுமே சேர்க்காம நார்மலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். இது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடறேன். அதே பேன்லயே வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா நான் எடுத்த அதே கப்லேயே வந்து ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஆன்லைன்ல இது ஈஸியா அவைலபிளா இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வந்துட்டு நல்லா துருவிட்டு ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துட்டு நீங்க சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சீங்கன்னா கரைஞ்சி போன மாதிரி ஆயிடும். சிம்ல வச்சுட்டு நெய்யோட சேர்த்து நல்லா நான் வறுத்துக்க போறேன். லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடுறேன். அதே பேன்லயே வந்துட்டு நான் 50 கிராம் அளவுக்கு முந்திரி, அதே 50 கிராம் அளவுக்கு பாதாம், அதே 50 கிராம் அளவுக்கு பிஸ்தா, இது மூணுத்தையுமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மூணு வந்துட்டு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். இதோட வந்துட்டு நான் 50 கிராம் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். நீங்க இதோட பூசணி விதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 50 கிராம் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதோட வந்துட்டு வேர்க்கடலை இல்ல பூசணி விதை, எள்ளு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவையோ, வால்நட்ஸ் இருந்தா நீங்க வால்நட் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அது இப்ப நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்துட்டு நல்லா வெடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நான் சேர்த்த வெள்ளரி வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தாவோட சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்த அந்த லோட்டஸ் சீடை வந்து சேர்த்துக்கிறேன். ஹிந்தியில வந்து இது மக்கானா சொல்லுவாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பவுடர் அரைச்சிக்க போறோம். இதை வந்துட்டு நான் வறுத்து வச்சிருந்தேன் அந்த டெசிகேட்டட் கோகோனோட சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து அதே மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, வெள்ளரி விதை இதையும் வந்துட்டு கொரகொரப்பா அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸா அரைக்க முடியாது, எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி அதையும் வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா நெய்ல வந்துட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வறுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக அதே பேனையே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம், 1/4 கப் அளவுக்கு முந்திரி, அதே 1/4 கப் அளவுக்கு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு லட்டு சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கடைசியா வந்துட்டு இதோட கருப்பு திராட்சையை வந்துட்டு அதையும் ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த நெய்யில நல்லா நான் வறுத்துக்க போறேன். நெய்யில வறுத்து போடும்போது உங்களுக்கு அதோட டேஸ்ட், அதனுடைய ஃபிளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அரைச்சதே வந்துட்டு வெல்லம் சேர்த்துட்டு நீங்க லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் கொஞ்சம் பொடியை கட் பண்ணி சேர்த்து செய்யும்போது கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பொடியை கட் பண்ணி நெய்ல வறுத்து சேர்த்துக்கு. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாவே லட்டு செய்யலாம். இப்போ பாத்தீங்கன்னா சேர்த்த பாதாம், முந்திரி, திராட்சை, பிஸ்தா எல்லாமே நல்லா நெய்ல வறுப்பட்டு இருக்கு. நம்ம அரைச்சு வச்சிருந்ததோட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். இதோட இனிப்புக்காக நான் எனக்கு வந்துட்டு சக்கரை சேர்த்து செய்யாம வெல்லம் தான் சேர்த்து செய்ய போறேன். அதுக்காக வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். அதுல 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு கம்பி பத பாகு வரணும். அதுக்காக நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும். தண்ணி அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாகு ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுல வந்து கல்லு, தூசு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால நான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணல, டைரக்டாவே நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். சில இதுல வந்துட்டு தூசு, இந்த கல்லு மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கொதிக்க விடுங்க. இப்ப நான் சேர்த்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பி பத அளவுக்கு வருது. இது கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை வந்து சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சுட்டு வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். சிலருக்கு அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்க ஏலக்காய் தூள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வெல்லத்தோட கலந்துடுறேன். நான் இதுல வந்துட்டு நெய் அதிகமா சேர்க்கல. கடைசியா வந்துட்டு பாகோட 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிலர் வந்துட்டு வெல்லத்தை டைரக்டா சேர்த்துட்டு நெய்யை உருக்கி சேர்த்து செய்வாங்க. நான் நெய் கம்மியா சேர்த்து வெல்லத்தை வந்து பாக செஞ்சிருக்கேன். நிறைய விதமா லட்டு செய்யலாம். நெய் சேர்த்ததுக்கு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி சேர்த்த நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா அந்த வெள்ளை பாகோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டைம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டியா அங்கங்கேயும் கெட்டி போட்டுடும். அதனால சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகோட எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ நட்ஸோட சேர்ந்து அந்த வெள்ளைப்பாகு நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்துட்டு உடனே நம்ம லட்டு பிடிக்க முடியாது. பாகு அப்படிங்கிறதுல ரொம்ப சூடா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற பதம் வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. இப்போ நான் அதை வந்துட்டு வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன். இப்போ ஆறினதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா நெய் இல்ல எண்ணெய் தடவிக்கோங்க. நான் நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு செய்யும்போது உங்களுக்கு லட்டு கையில ஒட்டாம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் தேவை நீங்க அந்த அளவுக்கு எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு இந்த லட்டு ரெடி ஆயிடும். இதை நீங்க வந்துட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா
அப்புறமா ஒரு ஏர் டைட் மூடி உள்ள பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ்ல உங்களுக்கு வீணாகவே ஆகாது. எல்லாமே நம்ம வறுத்து சேர்த்ததுனால உங்களுக்கு வீணாகாது. கொஞ்சம் சூடா இருக்கும், பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பிடிங்க. ஏன்னா ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பலபலன் ஆயிடும். சூடா இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லட்டு ஷேப் கிடைக்கும். இவ்வளவுதாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். ஆனதுக்கு அப்புறமா நம்ம டப்பால மூடி போட்டு வச்சுட்டு தேவையானப்போ ஸ்நாக்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.